Hi friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் லைட் எல்லோ கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். லைட் வெளிச்சத்தினால அந்த எல்லோ ரொம்ப டிம்மாக தெரியுது. இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டாக மடிச்சுட்டு இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். குட்டி பசங்க கூட இதை ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேப்பரை மடிச்சிருக்கோம்ல, இந்த மடிச்சிருக்க இடத்துல வந்து குட்டி சீசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். இதுக்கு பதிலாக நம்ம இந்த கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணோன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஃப்ரீ டைமில் இந்த கிராஃப்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா பொறுமையாக நம்ம ஒன்று ஒன்றா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 மடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணோன்னா சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணுறது ஃபுல்லாக காமிச்சா வீடியோ பெருசாக போகும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டபுளாக மடித்து தானே கட் பண்ணோம், அதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே பேக் சைடில் திருப்பி ஏதாவது ஒரு சைடில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் சேர்த்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். நீங்கள் வேறு ஏதாவது க்ளூ யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் ஸ்டிக்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணி அதில் வந்து க்ரீன் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்டிக் பண்ணி பெயிண்ட் பண்ணி கூட ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட க்ரீன் கலரில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ரோல் பண்ணி ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல எல்லோ கலரில் பேப்பரில் கட் பண்ணி அது மேலே லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கில் வந்து சுற்றிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்ற கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஃபஸ்ட்டே கம் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக சுற்ற வரல அப்படின்னா அது பேப்பரில் அங்கங்கே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. பாதி சுற்றிட்டு பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் இன்னும் கிட்ட பேப்பர் கட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக நம்ம அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணோம்ல, அது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதுவும் அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதில் ஒரு ½ லீஃப் வரைகிறேன். இந்த மாதிரி நீட்டாக வரைஞ்சிருக்கேன். ½ லீஃப் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் லீஃப் கிடச்சிரும். இப்போ வந்து இந்த லீஃபில் வந்து கம் போட்டு ஒரு ஃப்ளவரில் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளவருக்கு ஒரு லீஃப் தான் ஒட்டுறேன். நீங்கள் 2 லீஃப் கூட ஒட்டிக்கலாம். இல்லைனா லீஃபே ஒட்டாமல் கூட இது பார்க்க நல்லா தான் இருக்குது. இதே மாதிரியே இன்னும் 2 ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் 6 ஃப்ளவர். 3 ஃப்ளவரில் நம்ம லீஃப் ஒட்டியாச்சு. பேலன்ஸ் இருக்க 3 ஃப்ளவர்லேயும் நம்ம லீஃப் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃப்ளவருக்கும் நான் லீஃப் ஒட்டிட்டேன். இந்த லீஃப் எல்லாம் கொஞ்சம் காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண பாட்டில் ஆர்ட்டில் வச்சு காமிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ஃப்ளவர் வாஷ் கூட பண்ணியிருக்கோம். அதில் கூட வச்சு பார்த்தா அழகாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி சேம் கலரில் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டை அழகுபடுத்தலாம். இந்த பாட்டில் ஆர்ட் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. முட்டை ஓடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் ஆர்ட் பண்ணோம். அது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது திங்ஸ் வச்சு கிராஃப்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கிராஃப்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.